ஆண்டவர் தெளிவாக எழுதி வச்சுட்டாரு. நீதிமான்களுடைய பாதை நடுப்பகல் வரைக்கும் அதிகமாய் பிரகாசிக்கிற சூரிய பிரகாசம் போல. வெறும் சூரிய பிரகாசம் இல்லைங்க, நடுப்பகல் வரைக்கும் மத்தியானம் 1 மணி வரைக்கும் உங்க வாழ்க்கை எப்படி இருக்குமா? உங்க வாழ்க்கை எப்படி சூரியனுடைய பிரகாசம் நடுப்பகல் வரைக்கும் எப்படி ஏறிக்கிட்டே போகுதோ அதே மாதிரி உங்க வாழ்க்கை பிரகாசமாயிக்கிட்டே போகும். அந்த நடுப்பகல்ங்கிறது தான் நம்மளோட முடிவு காலம். அப்ப நம்மளோட முடிவு காலம் எப்படி இருக்கும்னா மத்தியானத்து வெளிச்சத்தை போல இருக்கும். வெளிச்சம் மத்தியானத்தை போலாகும். எத்தனை பேருக்கு இந்த வசனம் தெரியும்? ஆமா, உன் வெளிச்சம் மத்தியானத்தை போலாகும். மத்தியானம் எவ்வளவு வெளிச்சம் இருக்குது, அப்படி ஆகுமா நம்ம வாழ்க்கை? இதுக்கு தான் நம்ம ஆண்டவரை பற்றி பிடிச்சுக்கணும். நம்ம வாழ்க்கை நாளுக்கு நாள் பிரகாசமாகிட்டே போகணும். வர 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 விருத்தி அடைஞ்சிட்டே போகணும். மகிமையின் மேல் மகிமை, கிருபையின் மேல் கிருபை, பலத்தின் மேல் பலம், வர வர விருத்தி, அதிகமாய் பிரகாசிக்கிற வெளிச்சம். இப்படிப்பட்டதா நம்ம வாழ்க்கை இருக்கணும்னு தேவன் விரும்பி அவரோட வார்த்தைகளை இதுல எழுதி கொடுத்து, எப்பா இதை தூக்கி ஓன் தரிசனமா ஓன் விருப்பமா வை, நீ என்னென்னைக்கும் பிரகாசிப்ப, என்றென்றைக்கும் பிரகாசிப்ப.